தேர்தல் செலவு கணக்கு வெளிநாட்டில் இருந்து நிதியுதவி பெற்றதையும் மறைத்ததாக கூறும் குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தனது பதில் மனுவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதன் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை காரணமாக கொண்டு தனது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என கூறி தனக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி தமிழக முதல்வர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி விஜய் தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை என வைத்துக் கொண்டாலும் அதன் அடிப்படையில் மட்டும் தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளில் குழந்தைகளை பயன்படுத்திய அரசியல் கட்சிகளுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணையம் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிறப்பித்த உத்தரவு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டதா என்பதை தேர்தல் வழக்கு தொடர்ந்தவர்கள் நிரூபிக்கவில்லை என்றும் விஜய் தரப்பு மனுவில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மட்டும் தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிப்பதற்கு சட்டப்பூர்வமான காரணமாக கருத முடியாது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தல் செலவு கணக்கு மறைத்ததாகவும் வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற்றதை மறைத்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என விஜய் தரப்பு தெரிவித்துள்ளது. யார் செலவு செய்தார்கள், எப்போது பணம் செலுத்தப்பட்டது என்பது போன்ற அடிப்படை விவரங்கள் கூட தேர்தல் வழக்குகளில் குறிப்பிடவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் போதிய ஆதாரங்கள் இல்லை என விஜய் தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுக்கள் மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த கட்டமாக என்ன உத்தரவு பிறப்பிக்கிறது என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.